மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விதிமீறி மண் அள்ளப்படுவதால் ஏரிகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. விவசாயத்தை பாதுகாக்க அரசு உடனடியாக தலையிட வேண்டுமென பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட திரழி மற்றும் மரவன்குளம் ஏரிகள் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் சாலை அமைக்கும் பணிக்காக இந்த ஏரிகளில் சுமார் 40 அடி ஆழம் வரை சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. உள்ளூர் மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து முறையிட்டனர். திரளி ஏரியை தொடர்ந்து தற்போது மரவன்குளம் ஏரியும் முழுமையாக சேதமடைந்து வருவதால் விவசாயம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர் திருமலைராஜ், பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம், விதிமுறைகளை மீறி அதிகளவில் மணல் எடுப்பதால் ஏரிகள் அழியும் நிலையில் உள்ளன. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்கியும் அவை முறையாக பின்பற்றப்படவில்லை. விவசாயத்தை பாதுகாக்க புதிய அரசு இந்த விவகாரத்தில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து சுரங்கத்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். நோக்கம் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுப்பான் நம்புறோம். கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க இப்போ அது இந்த லீவு அப்படிங்கிற கணக்கை வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப பெரிய அளவில் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அலிமானம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பவுண்டரி போட்டு தான் அள்ளணும். இங்கே பவுண்டரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் இவங்க பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட மொத்த ஏரியுமே இவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியெல்லாம் அழிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோன் ஷாட் வச்சு எடுத்தோம். அதாவது அதை ஜீரணிக்கவே முடியல. அதாவது ஒரு தனிப்பட்ட, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காகவே இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு என்ன உண்டோ என்ன மெட்டீரியலோ அதை மட்டும்தான் அந்த கனிமத்தை மட்டும்தான் இவங்க எடுக்கணும். அதெல்லாம் இவங்க கிடையாது. இவங்க எடுக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் பெருமிட்டை வாங்கிக்கிட்டு மொத்த ஏரியுமே ராவும் பகலும் பெரிய பெரிய வண்டிகளை கூட்டு கொஞ்சம் யூனிட் கணக்கை மட்டும் சீட்டை கிழிச்சிக்கிட்டு மொத்தது பூரா டூப்ளிகேட், அதாவது ஒரிஜினல் சீட்டு இல்லாமல் ஜெராக்ஸ் சீட்டை வச்சுக்கிட்டு ராவும் பகலும் மழை பெய்யுது, மழையிலே வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரை உரமாகவும் அள்ளிதாங்க, கட்டையெல்லாம் உங்களுக்கு ரோட்டு உரமாகவும் அள்ளிதாங்க. மொத்தத்து ஏரியுமே பெரிய அளவில் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோர்ட்டு எதுவுமே பற்றி அவங்க எந்த சட்டையும் பண்ணவே இல்லை. சார், அரசியல் பின்புலம் இருக்கா? சரி, அல்றவங்கெல்லாம் அரசியல் பலம் இல்லாமல் அள்ள முடியாதுல. பெரிய அளவில் அரசியல் பலத்தோட தானே இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது தனிப்பட்ட மனுஷனுக்கு தான் பெரிய அளவில் லாபம். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருந்தாலும் கூட அந்த இதுக்கு எவ்வளோ மண்ணோ அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு அதிகமான மண் எடுக்காங்கன்னு சொன்னால் அது யாருக்கு லாபம்? யார் பேருக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு, அந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு தான் பெரிய அளவில் லாபம். அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷன் பெரிய அளவில் அவன் சம்பாதிக்கிறதுக்காக மொத்த ஊருக்காக உருவாக்கப்பட்ட இயற்கை ஏரி, அந்த ஏரி அழியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு மக்களை பாதிக்கப்படுது. நம்ம இயற்கை, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கப்பட்ட ஏரி, அந்த ஏரி இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு